ஜெய்பீம் படத்தை முதலமைச்சர் பார்க்குறாரு, நெகிழ்ந்து போகிறார். ஆனால் அவர் ஆட்சியில் இது எப்படி நடக்குது? என்ன சொல்ல போனால் அவரே கஸ்டோடியல் டெத்துக்கு 50 வருஷத்துக்கு மேலே எமர்ஜென்சியில் பலியானவர். இன்னைக்கு எமர்ஜென்சியில் அவசர நிலை காலத்தில் கஸ்டோடியல் டெத்துக்கு டார்ச்சர் அனுபவிச்சு இன்னைக்கு இந்தியாவில் முதலமைச்சராக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி ஸ்டாலின் தான். அப்போ அவருக்கு தனிப்பட்ட முறையிலேயே இதுக்கான அனுபவம் உண்டு. ஜெய்பீம் படத்தை பார்த்தப்ப அவர் சொன்ன கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது அவரை இது தனிப்பட்ட முறையில் பாதிச்சிருக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் ஆட்சியில் இது நடக்குது. அவர் ஆட்சியில் நடக்கிறது கூட அவர் பொறுப்பேற்றுக்க சரிங்க, எந்த ஆட்சியில் வேணா இது நடக்கலாம். அவரும் அந்த தாயாரிடம் மன்னிப்பு கேட்டார், அது கூட ஓகே, கடந்து போகலான்னு வச்சுக்கோங்க. அரசு வழக்கறிஞர் எதுக்கு முட்டு கொடுக்குறாரு? தப்பு எவன் பண்ணாலும் தப்பு தான். இப்போ மற்ற வழக்கா இருந்தா கூட பரவாயில்ல, ஊழல் வழக்கா இருந்தா கூட கொலை நடந்திருக்கு. கொலைன்றது சட்டம் அங்கீகரித்த முறையில் மட்டும்தான் ஒருத்தனோட உயிரணி எடுக்கணும்னு தான் சட்டம் சொல்லுது. தூக்கு தண்டனை மூலம் மட்டும்தான் குற்றவாளி குற்றம் செஞ்சிருக்கான் அப்படின்றத கீழமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், கருணை மனுக்கள் இதெல்லாம் தள்ளுபடியான பிறகுதான் நீ ஒருத்தனை தூக்கில் போட முடியும். இந்தியாவில் தூக்கு தண்டனை ரொம்ப ரேரா தான் நிறைவேற்றப்படுது. ஆனா சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தனை உயிரை போலீஸ் எடுத்திருக்குன்னா நாளைக்கு யாருக்கு வேணா இது நடக்கலாம். நீ என்ன பண்ணிருக்கணும்? ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ்ல அந்த பொம்பளை கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அவனை ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிச்சுக்கணும். கம்ப்ளைண்ட்டே ஃபார்மலா ரெஜிஸ்டர் ஆகல. தனிப்படன்றது இந்த மாதிரி கேடுகட்ட காரியத்துக்கு பண்றது கிடையாது. மேலதிகாரிகள் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட போகும்போது, முக்கியமான குற்றங்களை கண்டுபிடிக்க போகும்போது, தீவிரவாதிகளை பிடிக்க போகும்போது அவர்களுக்கு லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து போர்ஸை வர வைக்க நேரம் இருக்காது. அதனால அவங்க கையில எப்பயுமே ஒரு படம் இருக்கணும் தான். இப்போ இந்த தனிப்படை மானாமதுரை டிஎஸ்பி கீழே இருக்கப்பட இதுக்கு ஒரு வேன் இருக்குது. அந்த வேனை கொடுத்து நீ தனிப்படையா இயங்கு அப்படின்னா அவன் அப்பாவியோ திருநானோ தெரியாது நமக்கு. அவனை அடிச்சு கொள்றதா இந்த தனிப்படையோட வேலை. இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கணும். நான் உறுதியா சொல்றேன், நான் தூக்கு தண்டனைக்கு எதிரானவன். அதனால இவர்களை இந்த மனித மிருகங்களை தூக்கில போடும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மனித மிருகங்கள், இவர்கள் மிருகங்கள் தான். இந்த மனித மிருகங்கள் நிச்சயம் வாழ்நாள் முழுவதும் ஃபார் லைஃப் இருக்கணும். 14 வருஷம் பொறுத்து விடுறதெல்லாம் கிடையாது. அவன் ஆயுள் முழுவதும் அவர்கள் சிறையில் இருக்கணும். அப்பதான் மற்றவனுக்கு மற்ற போலீஸ்காரன் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் பண்ணும்பொழுது சட்டத்தை மீறாம இருப்பான். 2 தட்டு தட்டுறது வேறங்க. 24 மணி நேரம் 48 மணி நேரம் வச்சு அடிக்கிறது. ஜட்ஜி சொல்லுவார், கொலைகாரன் கூட கொலை பண்றவங்க கூட இப்படி கொலை பண்ண மாட்டான். 44 இடத்துல காயம்னா மனித தன்மை எந்த அளவுக்கு இறுகி போயிருக்கு. இதை எதுக்காக நீ செஞ்ச? பணம் வாங்கிட்டு செஞ்சியா இல்ல உன் மேலதிகாரி சொல்லிட்டு செஞ்சியா? இப்ப அதுல கைது செய்யப்பட்ட போலீஸ்காரன்ல ஒரு போலீஸ்காரனோட பொண்டாட்டி சொல்றாங்க, மேலதிகாரி சொல்றாங்க, மேலதிகாரி சொன்னா உங்க புருஷன் செஞ்சிருவாரா? உங்க புருஷன் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர், மேலதிகாரி கட்டுப்பட்டவர் இல்ல. தெருல போறவன் ஒருத்தனை கத்தி எடுத்து குத்துன்னு மேலதிகாரி சொன்னா உங்க புருஷன் செஞ்சிருவாரா? இது என்ன வாதம் இது? மேலதிகாரி சொன்னாரு, மேலதிகாரி சொல்லுவாரு, உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? தெளிவா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, சட்டவிரோதமான உத்தரவுகளை மேலதிகாரிகள் பிறப்பித்தால் கீழமை அதிகாரிகள், கீழ்நிலை காவலர்கள் அதை அமல்படுத்த வேண்டிய, அதற்கு அடிப்பணிய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அரசியலமைப்பு சாசனத்துக்கு, சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். தனிப்பட்ட முறையில் எந்த அதிகாரிக்கும், எந்த முதலமைச்சருக்கும், அமைச்சருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. இந்த அறிவு வேணும்ல. நீங்க மேலதிகாரி எங்க போனான்னு தெரியாதுல்ல. மேலதிகாரி சொன்னாங்க எங்க அடிச்சா, மேலதிகாரி சொன்னா நீ வேற ஏதாவது காரியத்தை பண்ணுவியா? அப்ப அது என்ன வாதம்? அது அடிக்கலாங்க. 24-48 மணி நேரம் ஒருத்தனை வச்சு அடிச்சிருக்கானுங்கன்னா மனிதத்தன்மை எந்த அளவுக்கு இறுகி போயிருக்குது. சரி, இப்போ குறிப்பா ஒரு தனிப்படை அப்படிங்கறத அமைச்சு அவங்க கிட்ட இந்த கேஸ் ஒப்படைச்சதுக்கான காரணம் என்ன சார்? தனிப்படை வேலையே இது கிடையாதுங்க. ஆக்சுவலா தனிப்படை நல்ல கான்செப்ட்ல தான் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. இப்போ ஒரு ஐஜி இருக்காரு, டிஐஜி இருக்காரு, எஸ்பி இருக்காரு, டிஎஸ்பி இருக்காரு. உயர் அதிகாரிகளுக்கு குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் சில முக்கியமான வேலைகளை செய்யறதுக்கும் அவங்க கையில ஒரு ஃபோர்ஸ் வேணும், நிச்சயமா வேணும்.